இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது வேலை, தொழில், பணம், குடும்பம், ஆரோக்கியம், அப்புறம் கல்வி போன்ற முக்கிய இதில் என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம், மன உறுதி, புதிய வாய்ப்பு மற்றும் நிதிநிலை மேம்பாடு போன்ற நல்ல பலன் வழங்கக்கூடிய காலமாக இருக்கா இல்லையா? அதே நேரத்தில் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக வேலை, முதலீடு மற்றும் வாகன பயணங்களில் பொறுமையும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம். மேலும் கடன் அடைக்கிறதுக்கான யோகம் இருக்கா இல்லையா, சுயதொழிலுக்கான வாய்ப்பு, வெளிநாடு பயணங்களுக்கான வாய்ப்பு, சொத்து சேர்க்கும் வாய்ப்பு போன்ற பல முக்கிய அம்சத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து என்னன்னு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலனை விரிவாக பார்க்கலாம். இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்பு நிறைந்த காலமாக தான் இருக்கும். கடந்த சில மாதமாக இருந்த தடை மெதுவாக விலகி வாழ்க்கையோட பல துறையில் நிலைத்தன்மை ஏற்படுறதுக்கு தொடங்கும். இருந்தாலும் அவசர முடிவை தவிர்த்து பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம். வேலை மற்றும் தொழில் அலுவலகத்தில் உங்களோட பொறுப்பு அதிகரிக்கலாம். இதனால் வேலைப்பளு கூடும். அதாவது வேலைப்பளு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். மேலதிகாரிகளோட நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் சிறிய தவறு, அதாவது சின்ன சின்ன தப்பும் பெரிய விளைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு, அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சுய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். இருந்தாலும் ஆலோசகர்களை கேட்டுட்டு தொடங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க புதிய கிளைகள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது புது கஸ்டமர்ஸ், அப்புறம் அது இல்லாமல் புதிய அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். கூட்டாளிகளோட எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழிலில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப திட்டமிட்டு முதலீடு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணம் வரவு, வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நிலம், வீடு அல்லது வேளாண்மை தொடர்பான முதலீடில் லாபம் இருக்கும். குடும்ப சொத்து தொடர்பான பிரச்சனை சுமூகமாக முடிவடையலாம். அதாவது உங்கள் குடும்ப சொத்தை விற்கிறதுலையோ பங்கு பிரிக்கிறதுலையோ பெரிய பிரச்சனை தன்னாலாம் இருந்ததுன்னா அது சுமூகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் தேவையற்ற செலவு நிறையா வரும். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதிக லாபம் தரும்னு கூறப்படுற ஆபத்தான முதலீடை தவிர்க்கணும். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அதுக்கப்புறம் கடன் கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பதிகளுக்கு புரிதல் அதிகரிக்கும். குழந்தைங்களோட கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். கோவத்தில் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் தடுத்துக்குவாங்க. ஏன்னா கோவத்தில் பேசுனீங்கன்னா சின்ன சண்டை கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோவத்தை தவிர்க்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது வீட்டில் ஏதாச்சும் கருத்து சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும். அடுத்து பயணம், வெளிநாடு அல்லது தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். வேலை அல்லது தொழில் காரணமாக இடமாற்றம் ஏற்படலாம். அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பயணங்களை எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆரோக்கியம், டிப்ரெஷன் குறைஞ்சி உடல் நலம் உங்களுக்கு மேம்படும். தூக்கம் மற்றும் உணவு முறையில் கொஞ்சம் ஒழுக்கம் அவசியம். வாகனம் ஓட்டும் போது மட்டும் மிக கவனமாக ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் இல்லைன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அதுதான் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. சிறந்த பழக்கம், தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. அதிக தண்ணி குடிக்கணும். யோகா அல்லது தியானம் மன அமைதியை அதிகரிக்கும். கல்வி, மாணவர்களுக்கு கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறதுக்கு ஏற்ற நேரம். அதாவது கணினி, மொழி, தொழில்நுட்பம் போன்றதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் தொடங்கலாம். தொழில் விரிவாக்கம் மற்றும் புதிய கிளைகளை தொடங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிலம் மற்றும் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதில் கவனமாக இருக்கணும்னா, அலுவலக அரசியலில் ஈடுபட வேணாம். அதாவது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு சில பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதில் ஈடுபடுறத தவிர்த்துக்கோங்க. வாகனம் ஓட்டுறப்ப வேகத்தை குறைச்சிக்கோங்க. அவசரமாக முதலீடு செய்யாமல் நல்லா யோசித்து முதலீடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபம் தரதான் மாறும். கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா அந்த முடிவு பிரச்சனையில் தான் போய் முடியும். உடல்நல அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை பார்த்து பரிசோதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். மொத்தத்தில் பார்த்தா ஆனி அமாவாசைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்பு நிறைந்த மாதமாக தான் அமையும். தொழில், வேலை மற்றும் நிதி விஷயத்தில் நல்ல வளர்ச்சி காணப்பட்டாலும் வெற்றி பெற பொறுமை, திட்டமிடல் மற்றும் நிதானமான முடிவு ரொம்ப அவசியம்.
கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் தொடங்கலாம். வெளிநாட்டு பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் அதே நேரத்தில் வேலை தொடர்பான பொறுப்புகள், வாகன பயணம் மற்றும் முதலீடில் கவனமான முடிவு எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் வாகனம் ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி குடும்பத்தினரோட நல்ல புரிதலை வளர்த்து உடல் நலத்தை கவனித்து தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பல வெற்றியும் மகிழ்ச்சியான அனுபவத்தையும் வழங்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.